சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நடிப்பில் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி வருகிற ஆகஸ்ட் 14ஆம் தேதி தியேட்டர்ஸில் வெளியாக இருக்கிற திரைப்படம் தான் கூலி. மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியாக உள்ள இந்த திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையில் மோனிகா அப்படின்ற பாடல் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களுடைய ஹார்டின்களை பெற்று மிகப்பெரிய ட்ரெண்டிங் ஹிட் ஆயிருக்கு. பூஜா ஹெக்டே நடனமாடி இருக்கக்கூடிய இந்த பாடலில் பிரபல இட்டாலிய நடிகை மோனிகா பெல்லூச்சியை பற்றி குறிப்பிடக்கூடிய வரிகள் இடம்பெற்றிருக்கு. இயக்குனர் லோகேஷ் கனகராஜே சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்றில் நானும் அனிருத்தும் மோனிகா பெல்லூச்சியோட தீவிர ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாரு. ஆமா, யார் இந்த மோனிகா பெல்லூச்சி, அவங்களுடைய வாழ்க்கை குறித்து கொஞ்சம் இங்கே பார்ப்போமா. இத்தாலியை சேர்ந்த மோனிகா பெல்லூச்சிக்கு உலக சினிமாவின் சிறந்த நடிகைகளின் பட்டியலில் எப்போதுமே நீக்கமாறு ஒரு இடம் ஒன்று இருக்கும். அந்த அளவுக்கு அழுத்தமான நடிப்பை பல பன்முக கதாபாத்திரங்கள் வழியாக அவங்க வெளிப்படுத்தி இருக்காங்க. 1964ஆம் ஆண்டு இத்தாலியின் சிட்டா சி காஸ்டல்லோ அப்படின்ற ஊரில் பிறந்த அவங்க ஆரம்பத்தில் மாடலாக தன்னுடைய பயணத்தை தொடங்கினாங்க. பாரிஸில் பணியாற்றிய போது அவங்களுடைய அழகும் ஆளுமையும் பலரையும் ஈர்த்தன. 1990களில் மோனிகாவுக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு ஆசை ஏற்பட்டிருக்கு. பிறகு அதற்கான வாய்ப்புகளை நோக்கி நகர தொடங்கிய அவங்க இத்தாலிய தொலைக்காட்சி தொடர்கள் மூலமா நடிகை அறிமுகமானாங்க. 2000ஆம் ஆண்டு வெளியான மலேனா, 2002 வெளியான இர்ரிவர்சிபிள், 2004 வெளியான த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட், 2015 வெளியான ஸ்பெக்ட்ரே போன்ற பல முக்கியமான உலக சினிமாக்கள்ல அபரிதமான பங்காற்றி இருக்காங்க நடிகை மோனிகா. அந்த 2000ஆம் ஆண்டு வெளியான மலேனா திரைப்படம் பத்தி சொன்னேன் இல்லையா, இத்தாலிய திரைப்படமான இது முக்கியமான உலக சினிமாவாக இருக்கு. இந்த திரைப்படம் இவருக்கு உலகம் முழுவதும் நல்ல வரவேற்பையும் புகழையும் பெற்று தந்திருக்கு. இந்த படத்திற்கு பிறகு அமெரிக்காவில் இவங்க பிரபலம் அடைய தொடங்கினாங்க. தன்னுடைய திறமையான நடிப்பாலையும் வசீகரமான அழகாலையும் உலகம் முழுவதும் தனக்கென ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியிருக்காங்க மோனிகா பெல்லூச்சி. மோனிகா பெல்லூச்சி பல மொழிகளில் பயிற்சி பெற்றவங்க. இத்தாலி, பிரெஞ்சு, ஆங்கிலம் என பல மொழிகளில் பேசி அந்த மொழி படங்களில் நடித்து வந்தாங்க. தற்போது 60 வயதை எட்டிய பின்னரும் கூட ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் மேடை நாடகங்களில் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம மோனிகா பெல்லூச்சி. தற்போது வெளியாகியுள்ள இந்த மோனிகா பாடலை மோனிகா பெல்லூச்சிக்கு ட்ரிபியூட் செலுத்தும் விதமாக நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அனிருத் லோகேஷ் கூட்டணி சொல்கிறாங்க.